நல்லா வறுத்துக்குங்க பொன்னிறமாக. அப்புறம் ஏலக்காய், கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை போட்டு அடித்து உருண்டை பிடிக்கிறதுங்க. உருண்டை பிடிச்சிக்கலாம். அதே மாதிரிக்கு தான் எள்ளு வறுத்து அதே மாதிரிக்கு முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் வறுத்து எள்ளு நல்லா போட்டு ஜாரில் போட்டு அடித்து அது கருப்பட்டி போட்டு தான் அதை அடித்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். எப்போ வேணும்னாலும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். சத்தான பொருள் தான். பரண்டை சட்னி எப்படி வைக்கிறது தெரியுமா? இப்போ சட்னிங்கிற ஊறுகாய் அது நல்லா பரண்டை எடுத்து நல்லா நாரெல்லாம் எடுத்துட்டு இது வறுக்கணும். நல்லா எண்ணெய் நல்லெண்ணெயில் தான் வறுக்கணும். அதுக்கு வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி இதெல்லாம் போட்டு வறுத்தரணும். ஒரு வருஷம் நல்லா வதக்கிட்டு அடிச்சுக்கிடணும். அடித்து அப்புறம் தீ புதுசாக வெந்தயம் கொஞ்சம் நுணுக்கி பொடி பண்ணி வச்சுக்கிடணும். மிளகு பொடி எல்லாமே போட்டு தனியாக வச்சுக்கிடணும். தனியாக வச்சு கருப்பட்டி போடணும். அதுக்கு கருப்பட்டி சர்க்கரையாக கருப்பட்டி தான் போடணும். இந்த ஜீனி போடக்கூடாது. போட்டு நல்லா அடித்து ஜாரில் திருப்பி புதுசாக வதக்கி வெள்ளைப்பூடு நிறையா போடணும். பூண்டு சேர்த்துக்கணும். எல்லாமே வறுத்து அரைச்சி அப்படின்னு ஊறுகாய். எண்ணெயிலே தண்ணி ஊற்றக்கூடாது. 2 தக்காளி போடலாம். தக்காளி நல்லா போட்டு வதக்கிடணும். அது வேணும். புளியும் போடலாம். புளி எவ்வளவு நம்ம தேவைப்படுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஆனால் இனிப்பு போட்டு செஞ்சு வச்சுக்கிட்டால் ஒரு வருஷத்துக்கு கூட கிடாது. ஜாரில் வச்சு நம்ம பாட்டு சாப்பிடுவோம். ஜீரகம் நல்லா ஆகும். பெருங்காயம் போடணும். எல்லாமே போட்டு நல்லா குழைய வேக வச்சு சீரகம் இதெல்லாம் போட்டு வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சு எடுத்துக்கோமா நல்லா குழைய வேக வைக்கணும். வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கு வரமிளகாய், கொத்தமல்லி வறுத்து, வெங்காயம், வரமிளகா, கொத்தமல்லி எல்லாமே வறுத்து போட்டு அப்படின்னு கொத்து மாதிரி லேசாக தான், ரொம்ப குழன்னு இது பண்ணக்கூடாது. கெட்டியாக கொஞ்சம் குறன்னு, ரொம்ப நைஸாக இருக்கா வலுவலுன்னு தெரியும். கொஞ்சம் தண்ணி எடுத்து ரசம் வச்சுக்கிடலாம். தொக்கு அந்த கட்டி தண்ணி இந்த பொருள் அப்படியே ஆட்டி வச்சுக்கிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா. வெங்காயம் அதுக்கு வெங்காயம் இல்லைன்னா நல்லா இருக்கும். வெங்காயம் கொத்தமல்லியும் போடணும். போட்டு எல்லாமே வறுத்து கொட்டி அது அந்த மாதிரி செஞ்சுக்கிட்ட கொஞ்சம் குறக்குறன்னு அரைக்கணும். ரொம்ப கொத்தியாக போட்டு நல்லா போட்டு தின்னுட்டு அந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்லாம். அதே ரசத்தை வச்சு